ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டில் இருந்து உங்கள் உமர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, அரப் கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்ற தோப்பு நமக்கு அயன் பண்றதுக்காக வந்திருக்கு. எப்படி அந்த தோப்பை ஸ்டீம் மைனிங் பண்றோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நம்ம பிளாசம் லாண்ட்ரில டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்ல என்னென்ன விஷயமெல்லாம் நம்ம கவர் பண்றோம் அப்படின்னா, ஒரு அயனிங் சர்வீஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஒரு வாஷிங் சர்வீஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஒரு ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் எப்படி பண்றது, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், என்னென்ன மிஷினரிஸ் தான் தேவைப்படும், எவ்வளவு மேன் பவர் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம். அதுவும் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறோம். யாருக்கு நீட் இருக்கு, நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க, லாண்ட்ரியை பத்தி தெரியல அப்படின்னா இந்த ட்ரைனிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க நான் வீடியோல கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாண்ட்ரி பிசினஸ சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோல போய் பார்த்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மக்களே, இப்போ இந்த டோப்பை அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். அயன் பண்றதுக்கு முன்னாடி எப்பயுமே அயன் பாக்ஸோட ஹீட் செட்டிங்ஸா பாத்துக்கணும். 2 பாயிண்ட்ல வச்சுட்டா நீங்க அயன் பண்ணணும். இப்போ வாங்க இப்போ அயன் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கை அயன் பண்ணணும். பொதுவா இந்த மாதிரி மெட்டீரியலை நீங்க ஸ்டீம் மைனிங் பண்றதுதான் நல்லது. பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா சுருக்கம் போயிடுச்சு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கை அயன் பண்றோம். அதே போலவே இன்னொரு கை இருக்கும், அதையும் அயன் பண்ணிக்கணும். பாருங்க எவ்வளவு சுருக்கம் இருக்கு, இந்த இடத்துல எவ்வளவு சுருக்கம் இருக்குன்னு பாருங்க. இந்த சுருக்கத்தை எவ்வளவு அழகா நம்ம எடுக்கணும்னு பாருங்க. நான் ஒண்ணுமே செய்யல, ஜஸ்ட் அயன் தான் பண்றேன். இதான் இந்த ஸ்டீம் மைனிங்கோட பெனிஃபிட். இங்க பாருங்க எவ்வளவு அழகா சுருக்கமே போயிடுச்சுன்னு. இப்போ கைக்கு பேக் சைடு தோப்பு ரொம்ப லென்த்தா இருக்கும். ஃபர்ஸ்ட் கால் பக்கம் நம்ம அயன் பண்ணிடணும். நல்லா ஃபுல்லா கம்ப்ளீட்டா விரிச்சிருங்க. பாருங்க எவ்வளவு கசங்கி போயிருக்கு. இப்படி எல்லாம் போடவே முடியாது. ஸ்டீம் மைனிங்கோட பெனிஃபிட்ட பாருங்க. பாருங்க ஒரே ஒரு பிரச்சனைக்கு எவ்வளவு அழகா சுருக்கம் போகுதுன்னு பாருங்க. நீட்டா சுருக்கம் எல்லா பக்கமும் நீவனும் அயன் பண்ணிடணும். எல்லா பக்கமுமே லீவனா அவுட் பண்ணணும். எந்த இடத்தையுமே விட்டுறக்கூடாது. விட்டுட்டீங்க அப்படின்னா சுருக்கம் தெரிஞ்சு அசிங்கமா இருக்கும் போடுறதுக்கு. இப்போ கால் பக்கம் பண்ணியாச்சு. ஜஸ்ட் லைட்டா ஹோல்ட் பண்ணிட்டு முன்னாடி இழுத்துக்கோங்க. முன்னாடி இழுத்துட்டு ஃப்ரண்ட் பொசிஷனை நம்ம அயன் பண்ணிடுவோம். அதே போலதான் எல்லா பக்கமுமே கவர் ஆகிற மாதிரி நீங்க அயன் பண்ணிடணும். பேக்கேஜ் கிட்ட எல்லாமே நீட்டா அயன் பண்ணிடணும். இப்போ ஃப்ரண்ட் சைடு அயன் பண்ணியாச்சு. அதே போலவே பேக் சைடும் நீங்க அயன் பண்ணிடணும். அதே போலதான் ஃபர்ஸ்ட் கால் பக்கம் அயன் பண்ணிடணும். அயன் பண்ணிடுங்க. கால் பக்கம் அயன் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு நீங்க மேல் சைடும் அயன் பண்ணிடுங்க. நான் ஃபுல்லா அயன் பண்ணலன்னா ஒரு அதிகமா அப்படியே தெரியும். எப்படி ஃபோல்டிங் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாதியா வச்சுட்டு சுருக்கம் இல்லாம கையா நல்லா எடுத்து விட்டுறணும். இப்போ எப்பயுமே அயன் பண்ணி ஃபோல்டிங் பண்ணணும். அதே மாதிரியே நீங்க ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க.
அதே போல கை முடிச்சுட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் கையையும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. லைட்டா சுருக்கமா இருக்கிற மாதிரி லைட்டா மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு மடக்கிக்கோங்க. அவ்வளவுதான். ஒரு தோப்பை நீட்டா எப்படி இருந்த தோப்பை நீட்டா நம்ம ட்ரெஸ் பண்ணியாச்சு. இப்பெல்லாம் சுத்தப்படாது, ஃபுல்லா காட்டணும். ஃபுல்லா காட்டு மேலது. இதுதான் அந்த வீடியோல கரெக்டா தெரியும். அவ்வளவு செய்யாத.